Hi friends, welcome back to the Spice Ladle. ஆல்ரெடி நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு உங்ககிட்டேருந்து ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. 2 லேக் மேலே வியூஸ் போயிருக்கு. யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங் விமன்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாக இருக்கணுங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். நல்ல ஹோல்சமாக இருக்க மாதிரியும் நான் மெனு வந்து சூஸ் பண்ணுவேன். வீக்லி 1 டே நான் வந்து மீல் ப்ரெப்புக்கு ஒதுக்கிடுவேன். அந்த வீக்குக்கு என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் மெனு செய்யலாம், என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் செய்யலாம்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மீல் ப்ரெப்புங்கிறதுக்காண்டி ரொம்ப ஒரு 1 வீக்காக அரிஞ்சு காய்கறி வைக்கிறது, 1 வீக்குக்கு முன்னாடியே குழம்பு ரெடி பண்ணி வைக்கிறது, அது எனக்கு ஆனால் பிடிக்கல. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். நாள் நைட்டு மட்டும் மறுநாளைக்கு என்ன காய் வேணுமோ அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். மற்றபடி வேறு எந்த மீல் ப்ரெப்பும் நான் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னா, நல்ல மாங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, அவரைக்காய் எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு வெள்ளை சாம்பார் தான் வச்சுருக்கேன். இங்கே இந்த தஞ்சாவூர் சைடெல்லாம், பட்டுக்கோட்டை சைடு, முத்துப்பேட்டை சைடெலாம் இந்த வெள்ளை சாம்பார்னு வைப்போம். அப்புறம் பேபி பொட்டேட்டோஸ் போட்டு ஒரு நார்மல் ஃப்ரை தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கடுகு தாளித்து நல்லா இரும்பு கடாயில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் குக்கும்பர் கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி லெமன், பச்சை மிளகா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் சாதம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், பட் ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகா சாம்பார் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு இன்னொரு நாள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதில் வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். கொஞ்சமாக சாம்பார் பொடி போடுவோம், கொஞ்சம் வாசனைக்காண்டி, அவ்வளோதான். மற்றபடி வேறு மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் கிடையாது. மஞ்சத்தூள், பெருங்காயம் போடுவோம். நான் அது வந்து கல் சட்டியில் வச்சுருக்கிறேன். எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயிலில் இந்த மாதிரி கல் சட்டி நிறையா கிடைக்கும். அங்கே தான் நான் அந்த கல் சட்டி வாங்கினேன். வாங்கி 1 இயர் ஆகுது. நான் அதில் வெறும் வெஜ் ரெசிபீஸ் மட்டும்தான் செய்கிறதுக்குனே தனியாக வச்சுருக்கிறேன். சாம்பார்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.